ரேஷ்மா, நாம சந்திக்கிற கடைசி சந்திப்பு இதுவாதான் இருக்குமோ? ஏன் அப்படி? இந்த ரவி இது வரைக்கும் வாழ்க்கையில ஏகப்பட்ட தப்புகளை பண்ணிட்டு வந்திருக்கேன். சொல்ல முடியாத அசிங்கமான கேவலமான வாழ்க்கையை தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்திருக்கேன். ரவி, நீ என்ன சொல்ற? இன்னைக்கு நான் செஞ்ச இந்த தப்பு தான் வாழ்க்கையில என்னோட கடைசி தப்பு. நாளைக்கு காலையில போரூர் மோகனோட பொண்ணு தீபாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதைத்தான் சொன்னேன். நாளைக்கு தான் என் புது வாழ்க்கை ஆரம்பமாகும். மறு ஜென்மம். பெஸ்ட் ஆஃப் லக். அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? நத்திங் சீரியஸ். உங்க வைஃப பாத்ரூம்ல வச்சுதான் யாரோ நல்லா தாக்கி இருக்கிறாங்க. தலையில அதுவும் பின்பக்கமா நல்ல பலமா அடிபட்டிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரகிளும் நடந்திருக்கு. டாக்டர், could it be a rape attempt? No, no, Mr. Ravi. உங்க வைஃப பாத்ரூம்ல அட்டாக் பண்ணது எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பொண்ணா? How can it be possible? நான் இப்ப சொல்றது 100% கரெக்டா இருக்காது. விரிவான பரிசோதனைக்கு அப்புறமா தான் என்னால உண்மையை சொல்ல முடியும். ஆனா உங்க வைஃபோட உடம்புல நான் பார்த்த காயங்கள் ஒரு பொண்ணு கூட ஏற்பட்ட ஸ்ட்ரகிளிங்ல வந்த காயங்கள் தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் என்னோட யூகம் மட்டும்தான். இருந்தாலும் அவங்களுக்கு மயக்கம் தெளியட்டும். என்னன்னு அப்புறமா பாத்துக்கலாம். தீபாவை அட்டாக் பண்ணது யாரா இருக்கும்?
சாந்தமா இருக்குமோ? நம்மளுமே அவதான் அட்டாக் பண்ணா. என்னம்மா தீபா, என்னன்னு சொல்லு. அது என்ன தீபா, என்ன விஷயம் சொல்லு. செய்யற தப்புக்கு தண்டனை உண்டுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. என்னோட காலேஜ் டேஸ்ல நானும் என்னோட ப்ரொஃபசர் மார்டின் சாரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்தோம். சொந்த பந்த யாரும் இல்லாம வாழறத விட சாகரதே மேலும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பொண்ணுல பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப வாழறதுக்கு ஆசைப்படுறேன். well done my daughter. நீ எல்லாம் எதுக்காக வாத்தியார்னு சொல்லிக்கிற? பெரிய எடுத்து பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்கா? அப்பா அவர் எதுவும் சொல்லாதீங்க. சொன்னா என்னடி, இந்த மாத்தியன் என்ன கடவுளா? கல்வியை போதிக்க வேண்டிய ஆசாயிவன் காமத்தியாடா என் பொண்ணுக்கு போதிக்கிற? அப்பா நாங்க காதலிக்கிறோம். இப்ப போய் நீ காதலிக்கிறியா? அறிவு கட்ட நாய், உள்ளபடி. இவள அடிக்காதீங்க. அவ ஏன் பொண்ணுடா, நான் அடிப்பேன், கொல்லுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரா? தேவையில்லாம என் பொண்ணு வாழ்க்கையில நீ தலையிட்ட உன் தலையே இருக்காது. மரியாதையா வெளியே போயிடு. தெருக்கோடியில இருக்க வேண்டியவன் நீ. உன்னை இந்த நடு வீட்டுல கூட்டு வச்சு பேசுறதே என் கௌரவத்துக்கு குறைச்சல். என் உயிரே போனாலும் சரி, நான் தீபாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்கு நீ வேற ஜென்மம் எடுத்து வரணும். போடா வெளியே. ஹாஸ்பிடல்ல எனக்கு ரகசியமா அபார்ஷன் நடந்துச்சு. டாடி, டாடி, டாடி. என்னடா, என்னோட வாழ்க்கை நாசமானதுல எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? என்னடா ரவி சொல்ற? என்ன பிரச்சனை? டாடி, அவன் எனக்கு பொண்டாட்டி வரதுக்கு முன்னாடி வேற ஒருத்தருக்கு வப்பாட்டி இருந்திருக்கா. அவன் வயித்துல குழந்தையோட இருந்திருக்கா. இப்ப கர்ப்பத்தை கலைச்சிட்டு வந்து நிக்கிறான். அவளை நம்பாதீங்க ரவி. இனிமே அவன் எனக்கு வேணாம். I want divorce. You hear me? I want divorce. I'm sorry. Ravi, I'm really sorry. Daddy, ரவி என்ன மன்னிச்சிடா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட. தீபாவோட அப்பா கிட்ட நான் கடன் பட்டிருக்கேன்டா. நீ அவளை டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாம சோத்துக்கு நடுத்தூரில் நிக்கணும். ரேஷ்மா, ரேஷ்மா, உனக்கு தெரியுமா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க.
என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. நான் ஏமாந்துட்டேன். உனக்கு தெரியுமா, இத்தனை வருஷமா நான் கெட்டவனா வாழும்போது எனக்கு எந்த சோதனையும் வந்ததில்லை. ஆனா நல்லவனா மாற நினைக்கும் போது ஏகப்பட்ட சோதனை வருது. நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியாது. உனக்கு புரியாது. என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு. நான் பழைய மாதிரி மாற போறேன். நான் பழைய ரவியா மாற போறேன். வாழ்க்கையை அணு அணுவா ரசிக்க போறேன். இனிமே என் வாழ்க்கைக்கு நீதான் தொலை வரணும். இல்ல, என்னால முடியாது. புருஷன் பொண்டாடிக்கு நடுவுல வந்து என்னால துரோகம் செய்ய முடியாது. சாரி. ரேஷ்மா, ரேஷ்மா, நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ப்ளீஸ் கெட் அவுட். ப்ளீஸ் கெட் அவுட்.